அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு மிக சிறப்பான ஒரு நல் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் நிறைய கிளைண்ட் நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருக்கோம். பிரசன்னம் எண்கணிதம் எல்லா வாஸ்து எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும், நம்மளுடைய லைஃப்பில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இதில் மார்ச் மாதத்துடைய 2026 ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆங்கில மாதமும் 2 மாதத்துடைய தமிழ் மாதம் கனெக்டிவிட்டி வருங்க. இப்போ மாசி 17ஆம் தேதி ஆரம்பித்து பங்குனி 17ஆம் தேதி நமக்கு ஒரு மாதத்துடைய விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில மாதம் பூச நட்சத்திரத்தில் பிரதோஷ அன்னைக்கு பெயருதுங்க. பொதுவாக தமிழ் ஆங்கிலம் ரெண்டுமே முதல் தேதி நம்ம ஒரு வழிபாடு எடுத்தாவோ ஒரு காரியம் செஞ்சாவோ அது சித்தியாகும். அதே போல் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி மிக சிறப்பான சங்கடகரா சதுர்த்தி வாஸ்து நாள் அப்படின்னு வருதுங்க. இதுவும் விசேஷ பூமி பூஜை போடுவதற்கான நல்ல உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு உங்களுடைய அந்த ஜாதகத்திலேயோ அல்லது உங்கள் வீட்டில் என்ன எப்படி எந்த நேரம் அதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது கேட்டுக்கோங்க. பௌர்ணமியோட மாசி மகம் அப்படின்னு வருதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதம் மாசி மாதம் வர்றது 2ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி. அப்போ இந்த மாசி மகம் அப்படிங்கிறது நீர்நிலை, காவேரி, கங்கா, கடல் இது மாதிரி இடத்துல நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய பாவங்களை கர்ம வினைகளை போக்கணும். இது ரொம்ப விசேஷம். கும்பமேளா கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு விழா இந்த விழா. அதே போல் 19ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய ராமநாம அந்த ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 19ஆம் தேதி வரக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு யுகாதி பண்டிகை நமக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இத்தனை இருந்தாலும் கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது 4 கிரக சேர்க்கை கும்பத்தில் இருக்குது. மீனத்தில் சுக்கிரன், சனி, அதாவது பங்குனிக்கு சூரியன் மேலே போயிடுவார் மீனத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான பலாபலனை இனி பார்ப்போம். விருச்சிக ராசி ஆங்கில மாதம் மார்ச் மாதம் அப்படிங்கும்போது ஏன்னா அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோடதுங்க. பல விஷயங்கள் சாதிக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க. நல்லா சாதிச்சிடலாம், இந்த மாதம் எனக்கு வேலை கிடச்சிருங்க, இந்த மாதம் எனக்கு ப்ரமோஷன் வந்துருங்க, பாருங்களேன் இந்த ஏப்ரல்லாம் அப்புறம் பார்த்திங்களா மார்ச்லேயே எனக்கு பாருங்கள் டக்குன்னு கிடச்சிரும். இந்த கிளிக் ஆகக்கூடிய அமைப்பு. குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க, படிக்கக்கூடிய கவனம் ஏற்படும். அதை சொல்லணும். படிப்பை விட ஆர்வமாக படிக்கணும் இல்லைங்க. ஏனோ தானோன்னு படித்து அதை போய் என்ன மார்க்கை வாங்க முடியும்? மெரிட்டில் படிக்கணும். இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதம். மருந்து மாத்திரை இந்த மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் விருச்சிகம் அருமையாக இருக்குங்க இந்த மாதம் மார்ச் மாதம். ஏன்னா அந்த 2 தமிழ் மாதமும் பல விஷயங்களை கொடுக்குது. ஜாயிண்ட் ஆகி வரக்கூடிய 2-3 கிரக சேர்க்கையும் வேறு கும்பத்திலேருந்து உங்களுக்கு பல சேஞ்சு கொடுக்குது. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வண்டி வாகனத்தில் பழுது ஏற்பட்டு சரியாகிறது, இதெல்லாம் இந்த மாதம்தாங்க. டயர் சரியில்லாமல் போச்சுங்க, டயர் வெடிச்சிருச்சு, என்னென்னு தெரியல, பஞ்சர் 2 தடவை இந்த மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு வண்டி செலவு வாகன செலவுகள் உண்டு. ஆரோக்கியமான விஷயங்களை கவனமாக இருக்கணும். மெயினாக முதுகு வலிக்குதுங்க, பின்பக்க பாதிப்பு ஏற்படும், பின்பக்கமான விஷயங்கள் பாதிப்பு ஏற்படும். இந்த மூலம் இதெல்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருக்கணும். ஆஸ்பத்திரிக்கு போய் டக்குன்னு காமிச்சிட்டு வந்துடுங்க. சொந்தக்காரங்க
உறவுகள் எல்லாருமே ஒற்றுமையாக பேசி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகிறது, சுபகாரியத்துக்கு போகிறது. செலவுகள் நிறையா இருக்கும். விருச்சிகத்துக்கு செலவுகள் அதிகமாக வரும். ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது. பக்குவமாக நமக்கு சூரியனும் சுக்கிரனோட சேர்க்கிறங்கிற மனைவினால யோகம். மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டு, ப்ரொமோஷன் உண்டு அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்துக்கெல்லாம் பயங்கரமான அபரீதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சரிங்களா? விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல விளைச்சல் வரும், பக்குவமாக அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு வரும். இந்த லோன் கிடைக்குங்க விருச்சிகத்துக்கெல்லாம். ஹெல்த்து இது மாதிரி இன்சூரன்ஸ் போடுறது, லோன் விஷயமாக பேசுகிறது, இதெல்லாம் நடக்கும் இந்த மாதம். பாருங்களேன், மார்ச் மாதம் பல விஷயங்களில் சில தடுமாற்றத்தை கொடுத்தாலும் பல விஷயங்கள் பல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு. சித்தப்பா பெரியப்பா பங்காளி வீடு இது மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, எல்லாம் கூடி உட்காந்து பேசக்கூடிய அமைப்பு, வீடு கட்டலாமா புது வண்டி எடுக்கலாமா இந்த மாதிரி ஆலோசனைகள் இதெல்லாம் உண்டு. விருச்சிக ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம், திருச்சி ஸ்ரீரங்கம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு 5 பேர்த்துக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க அன்னதானமாக. உங்கள் கையால் கொடுக்கணும். தண்ணி பாட்டில் ஒன்று வச்சே கொடுத்துருங்க. வெள்ளிக்கிழமை போய் ஸ்ரீரங்கநாதரை பார்த்துட்டு தாயாருக்கு தாமரை வாங்கி கொடுங்க. ஏன்னா அந்த மகாலட்சுமி கடாட்சம், செல்வம், பணம், வறுமை இதெல்லாம் இந்த வறுமை நீங்கிடும், பணமெல்லாம் வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு பணவரவை கொடுக்கட்டும் என்று வாழ்த்தி அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.